சென்னையிலிருந்து கோவை சென்ற ஆம்னி பேருந்தில் மூட்டை பூச்சி தொல்லையால் பயணிகள் அவதிக்குள்ளான நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் ஓட்டுநர் இயக்கி சென்ற வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த காட்சிகளை பார்ப்போம். 11 மணிக்கு பஸ் ஏறி 10 மினிட்ஸ் தான் உட்காந்துருந்தேன். நான் சீட்டில் 10 மினிட்ஸ் தான் உட்காந்துருந்தேன். 10 மினிட்ஸில் உட்காந்துல இருந்தே நான் வந்து சும்மா ஏதோ இச்சிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி கொசு கடிக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொசு கிடையாது. எந்திரிச்சு பார்த்ததுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பூச்சி, இன்செக்ட், 2 வகையான இன்செக்ட் இருக்குது. அது என்னன்னே தெரியல. அதோட ப்ரீடு தான். ஆனால் 2 வகையான இன்செக்ட் எப்படி கடிச்சதுன்னு கூட எனக்கு தெரியல. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி இதுலேருந்து இது வரைக்கும் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. காலில் இதுலேருந்து இது வரைக்கும் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே இதுலேருந்து ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் பக்கத்தில் பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொன்னோம். அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ பெருங்குளத்தூரில் வந்துட்டு அங்கே இருந்த டோல் போலீஸ் அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல். இந்த சம்பவம் குறித்தான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இப்ப பேருந்து பயணி சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பேருந்து ஓட்டுநர் மேல ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம் தொடர்கிறது? விவரங்கள் என்ன? சென்னையிலிருந்து சேலம் வழியாக கோயம்புத்தூர் செல்லும் தனியார் பேருந்தில் பயணிகள் பதிவு செய்துள்ளார்கள். தனியார் பேருந்தில் பயணிக்கு 1200 ரூபாய் ஒவ்வொரு பயணிகளிடமும் கட்டணமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு பேருந்தில் ஏறிய நிலையில் பயணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்துள்ள நிலையில் சென்னையிலிருந்து பேருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலே ஈரோட்டை சேர்ந்த சரண்யா என்ற இளம்பெண் இருக்கையில் அமர்ந்த போது உடல் முழுவதும் பூச்சி கடிப்பது போன்று வலித்துள்ளது. பின்னர் உடல் முழுவதும் பார்த்த போது மூட்டை பூச்சிகள் நிறைந்து இருந்தது காரணமாக உடல் முழுவதும் பூச்சி கடித்து உடல் தடுப்புகள் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் பேருந்தை நிறுத்த சொல்லி வலியுறுத்திய நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் ஓட்டுநர் பேருந்தை இயக்கி கொண்டு சென்றுள்ளார். பின்னர் வாக்குவாதம் செய்த பேருந்து பயணிகள் பெருங்குளத்தூரில் உள்ள பேருந்து நிலையத்தில் நிறுத்துமாறு அறிவுறுத்திய நிலையில் நிறுத்தாமல் சென்ற நிலையில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். உடனடியாக காவல்துறையினர் அங்கு பேருந்தை நிறுத்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் தனியார் மருத்துவமனையில் சரண்யா அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் பேருந்தில் பயணித்த அனைவருமே மூட்டை பூச்சி கடித்து உடல் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்த நிலையிலும் பேருந்தை மாற்றி அனுப்பாமல் பேருந்தின் உரிமையாளர் மற்றும் காவல்துறையினர் இருவரும் சேர்ந்து அதே பேருந்தில் ஏற்றி அனுப்பியதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள். பேருந்தில் அமர முடியாமல், குறிப்பாக சென்னையிலிருந்து புறப்பட்டு சேலம் வரும் வரை பேருந்திலிருந்து இறங்க முடியாமல் கடும் அவதிப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக தொடர்ந்து மூட்டை பூச்சி கடித்து வந்ததன் காரணமாக இருக்கையில் அமர முடியாமல் நின்று கொண்டே வந்துள்ளார்கள் பயணிகள். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக பேருந்து பயணிகளுக்கு பாத்ரூம் செல்வதற்கு கூட பேருந்தை நிறுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள். பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த அனைத்து பயணிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று பேருந்தை நிறுத்தும்படி ஓட்டுநரிடம் பேசும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதை காதில் போட்டுக் கொள்ளாமல் தொடர்ந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்கி கொண்டு செல்லும் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரே ஒரு ஓட்டுநர் மட்டும் வைத்து பேருந்தை இயக்கியதாகவும் மாட்டு ஓட்டுநர்கள் இல்லை என்றும் சேலத்தில் இறங்கிய பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள். மேலும் பேருந்து முழுவதுமே மூட்டை பூச்சிகள் இருக்கும் காட்சிகளையும் தற்பொழுது வீடியோவாக வெளியிட்டுள்ளார்கள். இது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினர் முறையான விசாரணை நடத்தி அந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் அதன் உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.